தமிழ்நாடு ஹோட்டல்கள் சங்கம் உலக அளவிலே நடந்து வருகிற அனுகிரகா மற்றும் ஆகார் என்கின்ற எக்ஸ்போக்கு நிகராக சென்னையிலே ட்ரேட் சென்டரிலே வருகிற 1, 2, 3 அக்டோபர் மாதம் இந்த ஆண்டு நடைபெற இருக்கிறது. அதில் என்னவெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் 5,000 ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரையும் உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். டெமோவும் இருக்கும். நீங்க அங்க எது வேணுமானாலும் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கு உலக அளவில் மிகச்சிறந்த எக்யூப்மெண்ட்ஸ் என்னவோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம தமிழகம் சார்ந்த உணவுகளுக்கு பயன்படக்கூடிய அத்தனை எக்யூப்மெண்ட்டும் அங்கே இருக்கும். பேக்கரி இருக்குன்னா பேக்கரியில் உள்ள ப்ராடக்ட்ஸை தயார் பண்ணுறதுக்கு உலகத்தரத்திலான எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே கிடைக்கும். ஹோட்டல்கள் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு வேண்டிய பெட்ஷீட்ல இருந்து பில்லோல இருந்து அத்தனையும் அங்கே டிஸ்பிளே பண்ண போறோம். சாதாரண ஒரு காஃபி ஷாப்ல இருந்து சிறிய உணவகங்கள் வரைக்கும் வேண்டிய இன்கிரிடியன்ஸ் அத்தனையும் அங்கு பார்வைக்காக வைக்கப்படும். தரத்தை பற்றி அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அங்க செஃப் இருப்பாங்க. மிகச்சிறந்த உணவுகளை எப்படி தயாரிப்பது என்று அங்கு சொல்லப்படும். அரசு அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் எப்படி ஹைஜீனிக்கா பண்ண முடியும், இந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு என்னென்ன லோன் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேற சப்சிடிஸ் கவர்மெண்ட் சப்சிடிஸ் என்ன இருக்கு எல்லாத்தையும் அங்கே சொல்லுவாங்க. எல்லாவற்றுக்கும் இந்த விற்பனைக்கு அங்கு வைக்கப்படுகிற பொருளை வைக்கின்ற மேனுபேக்சரருக்கு ஒரே இடத்துல தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய ஏறக்குறைய 5 லட்சம் சம்பந்தப்பட்ட உணவுத்துறையில் இருக்கிறவர்கள் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் அவங்க எக்யூப்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ற வாய்ப்பும் அங்கே கிடைக்கும். நம்ம ஓட்டல் உரிமையாளர்களை பொறுத்தவரை உலகமெல்லாம் சுற்றி வாங்க வேண்டிய பொருட்களை ஒரே மேடையிலே ஒரே இடத்தில் பார்த்து பரிசோதித்து வாங்குவதற்கான அரிய வாய்ப்பு அங்கு கிடைக்கும். அதுதான் குறிப்பான விஷயம். இப்போ கடைசி நாள் அன்றைக்கு நாங்கள் உணவு தந்தை என்று போற்றப்படுகின்ற திரு தாமோதரசாமி நாயுடு அவர்களுடைய பிறந்த நாளை 3ஆம் தேதி மாலை விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம். இப்போ உங்க கேள்விகள் ஏதாவது இருந்தா நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு பெரும்பான்மையான உணவுகள் மூடப்பட்டிருக்கிறது சரியான தகவல் அல்ல. ஒரு சில சிறிய உணவகங்கள் மட்டுமே தான் மூடப்பட்டு இருக்கிறது. மற்றவங்கலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன உணவகங்கள்லாம் பெரும்பாலும் ஃபயர்வுட்டை வச்சு மேனேஜ் பண்றாங்க. இன்னைக்கு கூட காலையில் பார்த்தா நம்ம டிரைவர் சொன்னா அப்படி நான் இன்னைக்கு சாப்பிட்டு வந்தேன், 12 ரூபாய்க்கு ஒரு இட்லி கிடைத்தது, மிகவும் நன்றாக அந்த இட்லி இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்கன்னா மவுண்ட் ரோடு பக்கத்தில் அந்த மாதிரி எந்த விலைக்கு யார் சாப்பிட விரும்புகிறார்களோ அந்த விலைக்கு உணவுகள் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. எல்பிஜி விலை உயர்வு உண்மையான ஒரு பிரச்சனை தான். அதனால சிலிண்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு 2 மடங்கும் 3 மடங்கும் உயர்ந்திருக்கிறது. அரசாங்கம் சப்ளை பண்ணுகிற சிலிண்டர், அதாவது ஐஓசி, அந்த பாரத் பெட்ரோலியம் போன்ற கேஸ் கம்பெனிகள் 165 விழுக்காடு விலை உயர்வு இருக்கிறது. பிரைவேட் கேஸை பொறுத்தவரை 265 விழுக்காடு அவர்கள் உயர்த்தி இருக்கிறார்கள் அந்த விலையை. ஆனால் இதே விலை உயர்வை ஹோட்டலில் உயர்த்த முடியாது. பெரிய உணவகங்கள் கூட 5லிருந்து 10% தான் விலையை உயர்த்தி இருக்கிறார்கள். மற்றபடி நேர கட்டுப்பாடு, கடை திறக்கின்ற நேரத்தை கொஞ்சம் மாற்றி வைத்தும் எந்த நேரத்தில் எந்த உணவு அதிகமாக விற்பனையாகிறதோ அந்த உணவுகளை எல்லாம் அந்த நேரத்தில் கொடுத்துவிட்டு மிக குறைவாக விற்பனையாகின்ற உணவை குறைத்துக் கொண்டும் தங்களுடைய தொழிலை அந்த செலவை குறைச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கேஸ் கன்சம்ஷனை ரொம்ப கம்மி பண்ணி அந்த விலை உயர கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க. சார், உலக வரலாற்றில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏறிய அளவுக்கு எந்த விலையும் உயர்ந்ததாக சரித்திரமே இல்லை. இப்ப நம்ம கண்ணுக்கட்டை தொலைவு விலைக்கும் பார்க்கிறோம். இந்த விலை உடனடியாக குறைவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ட்ரம்ப் அவர்கள் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டு அமெரிக்கா வேற முடிவை எடுத்தால் தவிர இந்த விலை உடனடியாக குறைவதற்கான வாய்ப்பே இல்லை. இப்ப திருப்பியும் பாத்தீங்கன்னா ஒரு 10% குறையலாம். 165%, 265% உயர்ந்த கேஸ் 10% குறைஞ்சா பெரிய விஷயம். ஆயிலும் அதே மாதிரி தான், ரெண்டும் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதே அளவுக்கு குறைந்தால் நிச்சயமாக நாங்கள் குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த அளவுக்கு நாங்கள் யாரும் விலையை உயர்த்தல, மினிமம் ரேட் தான் உயர்த்தி இருக்கிறோம். திருப்பி அந்த அளவுக்கு குறைஞ்சா கண்டிப்பா குறைக்க தயாரா இருக்கிறோம். நிச்சயமா குறைக்கிறோம்.
நிச்சயமா இல்ல. அந்த மாதிரி எந்த குவாண்டிட்டி வந்து குறைக்கல, குவாலிட்டியும் குறைக்கல. எல்லா உணவுகளும் நாங்கள் தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறோம். யாரும் குவாண்டிட்டிலையோ குவாலிட்டியோ குறைக்க கூடாதுன்னு. விலை உயர்வு தவிர்க்க முடியாதது. மினிமம் பாசிபிள் எவ்வளவு குறைந்த அளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு விலையை மாத்திரம் தான் உயர்த்தி இருக்கிறார்கள். அதாவது எக்ஸ்போஸ்க்கு இங்கே B2Bன்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே எக்ஸ்பிட்டார்ட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களை தான் அதில் முன்னுரிமையே கொடுக்குறோம். இந்த முதல் ஆண்டு என்பதனால எந்த கட்டணமும் நாங்கள் வசூலிக்க போறது இல்லை. ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன்னா யாரெல்லாம் வர்றாங்கன்னு எங்களுக்கு தெரியணும், அவங்கள தான் உள்ள அலோவ் பண்ண முடியும். ஏன்னா எங்க கூட்டம் சேர்க்கிறது பெரிய முயற்சி இல்லை. எங்க உறுப்பினர் யாரெல்லாம் வாங்க விரும்புகிறார்களோ, உறுப்பினர் இல்லாதவர்கள் கூட அங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு விவரத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றவங்களுக்கு அங்க தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை கொடுப்பதுதான் முக்கியமானது. லோக்கல் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சொல்றேன்னு கேட்குறீங்க. இப்போ கூட நான் அண்மையில் சென்றிருந்த போது கோயம்புத்தூர்ல இருந்து எங்களுக்கு தேவையான ஒரு சில பொருட்களை இந்த மாதிரி நீங்க தயார் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டிருக்கிறோம். அவங்க தயார் பண்ணி தாரோன்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. நிச்சயமாக லோக்கல் பொருட்கள் நிறைய விற்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சூழ்நிலை விறகடுப்பு கூட கரி இல்லாமல் எப்படி அதை புகை இல்லாமல் எரிப்பது என்பதை பற்றி கூட டெமோ இருக்கு. நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களும் அங்கே டிஸ்பிளே பண்ண வர்றாங்க. அந்த ப்ராடக்டும் இருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் ஆயில் இருந்து எப்படி நம்ம எரிபொருளா அதை மாற்ற முடியுங்கிறத பத்தி ஒரு ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. நிறைய ஹோட்டல்ல இப்ப பைலட் ப்ராஜெக்டா ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறோம். அது சக்சஸ் ஆச்சுன்னா அதையும் அங்க வச்சு நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணி விற்கிறதுக்கு வழி இருக்கும். நிச்சயமாக தமிழகத்தில் தயாரிக்கப்படுகின்ற பல எக்யூப்மெண்ட்ஸ் வந்து சேல்ஸுக்கு அங்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படும்.